காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து டெல்லியில் உள்ள சர் கங்கா ராம் மருத்துவமனையின் நிர்வாக வாரிய குழு தலைவர் டி.எஸ். ராணா நேற்று கூறும்போது, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டதை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை இப்போது சீராக உள்ளது. விரைவில் அவர் வீடு திரும்புவார் என்றார். சமீப காலமாக சோனியா காந்திக்கு அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் நவம்பர் மாதமும் காய்ச்சல் காரணமாக சர் கங்கா ராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சில நாட்கள் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். இதனால் சமீபத்தில் நடந்து முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நேற்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் டெல்லி கங்காராம் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து ஒரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதும் மருத்துவ விவரங்களை அறிக்கைகளாக வெளியிடுவதும் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்துவதாக பேசப்படுகிறது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.